ஹாய் வீவர்ஸ், வீரா சீரியலில் நாளைக்கான ப்ரொமோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ப்ரொமோ வந்து நல்லா சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். கண்மணியும் ராஜேஷ் அம்மாவும் மொட்டை மாடியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஏய், நீ வந்து மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்திக்குவ பார்த்திய, நான் கூட வந்து நீ ஏதாவது கொளுத்திக்குவ போல அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன். அப்படிங்கும்போது, நான் எதுக்கு அத்தை கொளுத்திக்கணும்? இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் தானே நான் பழி வாங்க வந்திருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி எப்படி நான் கொளுத்திக்கிட்டு உயிரை விடுவேன்னொன்னே, சும்மா சொல்லக்கூடாது கண்மணியே, நீ செஞ்ச ட்ராமா வந்து நான் அப்படியே உண்மைன்னு நினச்சிட்டேன் கண்மணி. நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன்னா பாரேன் அப்படிங்கும்போது, நான் அப்படியே கொளுத்திக்கிட்டாலுமே சரி அத்தை, இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் எரிச்சிட்டு இந்த வீடே நாசம் பண்ணிட்டு தானே நான் உயிரை விடுவேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து எப்படி இந்த மாதிரி நான் கொளுத்திக்குவேன் அத்தை. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக வள்ளி வந்து போகிறாங்க. என்ன பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஒட்டு கேட்குறாங்க. கேட்டுட்டு, இருங்க, உங்களை வந்து வாயாலெலாம் சொன்னால் உங்களுக்கு சரிப்பட்டு வராது, ஆதாரம் எடுத்தால் தான் சரி வரும்னு ஆதாரத்தை ரெடி பண்ணுறாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து கண்மணியும் ராஜேஷ் அம்மாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ராஜேஷ் அம்மா வந்து, மாறன் வந்து எப்படியோ வந்து அவனை வந்து ஒளிஞ்சா போதும், உன் தங்கச்சி வந்து சேராமல் இருந்தால் போதும் அப்படின்னோன்னா, நான் இப்போ இருக்கிற வரைக்கும் எப்படி அத்தை நான் சேர விடுவேன்? இவன் வந்து பைத்தியமாகி தெருவில் வந்து பைத்தியம் பிடிச்சி அலையணும். அதை பார்த்து இந்த குடும்பம் வந்து சின்ன பின்னமாகணும். என் அண்ணனையும் சரி ராஜேஷையும் சரி கொலை பண்ணான்னு அந்த மாறன், அவனை வந்து நான் நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன். முதல் டார்கெட்டே அவன்தான். அவன் வந்து அங்கே வந்து காவல்காரன் மாதிரி தான் நின்றுட்டு இருக்க போகிறான். எப்படியும் வீரா வந்து அவனை வந்து ஏற்றுக்க போகிறதில்ல. அவனே நின்று பார்த்துட்டு ஒரு நாள் வந்து திரும்பி இங்கே தானே வந்தாகணும். அப்போ வந்து என்னோடய பிளானை வந்து நான் ஆரம்பிப்பேன் அத்தை. அவனை வந்து ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். என்ன இருந்தாலும் அவங்க பிள்ளை ஏற்றுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ட்ராமாவை பண்ணி நான் ராமச்சந்திரன்ட்ட சத்தியமே வாங்கினேன். வந்து இனிமேல் இங்கே அடி எடுத்தே வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியா கண்மணி, நீ வந்து கொளுத்திக்கிட்டு கொளுத்தலான்னு போகிற நேரம் கூட இந்த வள்ளி என்ன சொல்கிறாங்கன்னா, மாறனுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வள்ளியை ஒரு வழி பண்ணா விடுங்காத்த, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம டார்கெட் வந்து மாறன். அவனை வந்து பைத்தியம் பிடிச்சி அலைய வைக்கணும். இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே வந்து முதல்ல அழிக்கணும் அத்தை, அதுதான் நம்ம நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இருங்க, நான் அவங்க வந்து உங்களை என்ன பண்ணுறான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதோட இந்த ப்ரொமோவை முடிக்கிறாங்க. என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.